பைபிள் ஸ்டடியில் கலந்திருக்கிறவங்க அனைவருக்கும் என் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ஒவ்வொரு புத்தகமாக ஒவ்வொரு அதிகாரத்தின் உள்ள சம்பவங்கள் அனைத்தையும் பார்த்து வருகிறோம். இந்த நாளில் நம்ம பார்க்க இருப்பது ரோமருக்கு எழுதின நிருபத்தை நாம் இந்த நாளில் பார்க்க இருக்கிறோம். இந்த ரோமாபுரிக்கு பவுல் எழுதின இந்த நிருபத்தை 16 அதிகாரங்கள் கொண்ட இந்த நிருபத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது நம்ம இவ்வளோ நாள் நம்ம பார்த்துருக்கிறது மத்தேயு, மார்க்கு, சுவிசேஷங்கள் 4 புத்தகங்களும் அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகங்களை நாம் பார்த்து கொண்டு வந்தோம். அதில் நம்ம பார்த்தோம், அப்போஸ்தலர் நடவடிக்கை பெரிய ஊழியர்களாக பேதுருவும் பவுலும் ஊழியத்துக்கு ஆவியானவர் பிரித்தெடுத்த சம்பவங்களை குறித்து நாம் தியானித்தோம். இப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு உணர்த்தப்பட்டு தமது பரம ராஜ்யத்திற்கு பிரித்தெடுக்கப்பட்டு அவர் ஊழியம் செய்வதை குறித்து நாம் இனி வருகிற நாட்களில் நம்ம தியானிக்க இருக்கிறோம். எனவே இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 16 அதிகாரங்கள் கொண்டது. இதை இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இதில் நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் என்னன்னா, இந்த ரோமாபுரியருக்கு எழுதப்பட்ட நிருபம் பவுலினால் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஒவ்வொரு புத்தகங்களும் எல்லாமே ஆசிரியருக்கு தலைவர் நம் பரிசுத்த ஆவியானவரே. பரிசுத்த ஆவியானவர் 40 ஆசிரியர்களை கொண்டு எழுதினார் என்று சொல்லி வேதத்தின் ஆதாரத்தின் அடிப்படையில் நம்ம கற்றுக்கொள்கிறோம். இந்த நாளில் நம்ம இந்த ரோமருக்கு எழுதின நிருபம், இந்த 16 அதிகாரங்களை கொண்ட நிருபத்தை நம்ம ஒரு சுருக்க ஒப்பீடாக ஒரு சில காரியங்களை மாத்திரம் நம்ம தியானிக்க இருக்கிறோம். தியானிப்பதற்கு அதிக காரியங்கள் உள்ளன. எனவே இது ஒரு முக்கியமான புக்காக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபங்கள் 14 நிருபங்களை எழுதியிருக்கிறார். இதில் நம்ம எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா முதல்லையே ரோமருக்கு எழுதின நிருபம் தான் முதல் நிருபம் எழுதினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. அவர் ஏற்கனவே 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், இந்த 5 நிருபங்களை அவர் எழுதின பிறகு ஒரு 6வது நிருபமாக இந்த ரோமாபுரிக்கு ஒரு நிருபத்தை எழுதுகிறதை சம்பவங்கள் அடிப்படையில் நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் யாரால் எழுதப்பட்டது? எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் எழுதப்பட்டது. ஆனால் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கிற பொழுது பவுல் தான் எழுதினார் என்று சொன்னால் பவுல் எழுதவில்லை. பவுல் கூறினார். யார் எழுதினார்னு பார்த்தீங்கன்னா அதே ரோமருக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, இந்த நிருபத்தை எழுதின தெர்தியுவாகிய நான் கர்த்தருக்குள் உங்களை வாழ்த்துகிறேன். அப்ப பவுல் சொல்ல அவர் எழுதினவர் தெர்தியு என்கிற ஒரு நபரால் இது எழுதப்பட்டது. இந்த புத்தகம் பவுல் எந்த இடத்துல இருந்து எழுதினார் என்று பார்க்கிற பொழுது அவர் கொரிந்து பட்டணத்தில் இருக்கிறையில், அதாவது அவருடைய காரியத்தை நம்ம பார்த்தோம். அவர் முதல் மிஷினரி பயணம், 2வது மிஷினரி பயணம், 3வது மிஷினரி பயணம்னு பார்த்தோம். அவர் 3 மிஷினரி பயணங்கள் மேற்கொண்டார் சுவிசேஷ ஊழியத்திற்கென்று. அதில் 3வது அந்த சுவிசேஷ பயண இறுதியில தான் இவர் கொரிந்து பட்டணத்தில் இருந்து இந்த ரோமாபுரியருக்கு ஒரு நிருபத்தை அவர் எழுதுகிறார். அப்போ அந்த கொரிந்து பட்டணத்தில் தான் இருந்து அவர் எழுதினார் என்று சொல்லி வேத ஆதாரத்துடன் பார்க்கிற பொழுது அதே ரோமருக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரம் 1வது வசனத்தை பார்க்கிற பொழுது, கெங்கிரேயா ஊர் சபை ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபையாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்கள் ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு. இந்த கெங்கிரேயா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொரிந்து பட்டணத்துடைய கிழக்கு துறைமுகமாகும். எனவே இவர் முதல் வசன ஆதாரத்தின்படியாக இவர் கொரிந்து பட்டணத்தில் தான் இருந்து அதை எழுதியிருக்கிறார் என்று சொல்லி முதல் ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பெபையால், அதிலே பார்த்தீங்கன்னா பெபையால், இவங்க பெபையால் என்பவங்களும் அடுத்த வசனத்தில் 23வது வசனத்தை நீங்கள் பார்க்கிற பொழுது
அந்த இடத்துல காயு ஏரஸ்தும் இப்படி 2 பெயர்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் எல்லாம் கொரிந்து பட்டணத்தில் இருந்தவர்கள். இன்னும் நம்ம இந்த கொரிந்து பட்டணத்தில் இருந்தால் அதை எழுதினார் என்று சொல்லி இன்னும் நம்ம வேத ஆதாரத்துடன் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் இன்னும் நம்ப முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே ரோமருக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாவையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். இவங்க 2 பேரும் இடம்பெற்றிருக்கிறது. இவங்க எங்க இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கை 18வது அதிகாரம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் நீங்கள் வாசிக்கிற பொழுது, அதன் பின்பு பவுல் அத்தேனா பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து அந்த கொரிந்து பட்டணத்துக்கு வருகிறார். அந்த பட்டணத்தில் பார்த்தீங்கன்னா, யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிழவுதுரையாயன் கட்டளையிட்டபடியினாலே இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கில்லா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனை அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாவையும் அங்கே கண்டு அவரிடத்தில் போனான். அப்போ பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்தில் தான் இருந்து எழுதினார் என்று சொன்னால், அந்த கொரிந்து பட்டணத்தில் ஆக்கில்லாலும் பிரிஸ்கில்லாவும் இருந்திருக்கிறாங்க. இதை நம்ம அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 1-2 வசனங்களை இதில் நம்ம தியானிக்கலாம். இதைத்தான் ரோமபுரிக்கு எழுதின நிருபத்தில் நம்ம பார்க்கிறோம். 16வது அதிகாரத்தில் 3வது வசனம், கிறிஸ்து இயேசுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாலையும் ஆக்கில்லாயும் வாழ்த்துங்கள். அப்ப இவர் கொரிந்து பட்டணத்தில் இருந்து இதை எழுதியிருக்கிறார் என்று நாம் இதெல்லாம் நம்ப முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கொரிந்து பட்டணத்தில் இந்த நிருபத்தை எழுதி இதை யார் கொண்டுட்டு போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, பெபேயாள் அப்படின்னு ஒரு ஊழியக்காரி இந்த நிருபங்களை எடுத்துக்கொண்டு போறதை நாம் பார்க்கலாம். இது மூலியமாய் ரோமாபுரியில் உள்ள சபை விசுவாசிகளுக்கு இந்த நிருபம் சென்றடைந்திருக்கிறது. அப்ப இந்த ரோமாபுரிக்கு பவுல் போகணும்னு வாஞ்சியா இருந்திருக்கிறாரு. அவர் கலாத்தியா பட்டணம், கொரிந்து பட்டணம், பிலிப்பு பட்டணம் 3 மிஷினரி ஊழியத்திலையும் அவர் போகாத இந்த மிஷினரி ஊழியம் ரோமாபுரிக்கு தான். அதான் 4வது அவர் பிரயாணமாக அவர் ரோமாபுரிக்கு கைதியாக கொண்டு போற அந்த நிகழ்ச்சியை கூட நம்ம போன சம்பவத்தில் நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இந்த நாளில் பார்க்கறது பார்த்தீங்கன்னா, இவர் வாஞ்சியா இருக்கிறார். நான் எப்படி நாங்கள் போகிறேன்னு ரொம்ப வாஞ்சியா இருந்தார். அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். ரோமர் 1:13 வாசிக்கிற பொழுது, சகோதரரே, புறஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படி உங்களிடத்தில் வர பலமுறை யோசனையாய் இருந்தேன். ஆயினும் இதுவரை எனக்கு தடை உண்டாயிற்று என்று நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. அவர் பிரயாசப்படுகிறார், நம்ம ரோமாபுரிக்கு போகணும், ஊழியம் செய்யணும்னு. ஆனாலும் ஆதி முதற்கொண்டு தேவ திட்டம், பரிசுத்த ஆவியானவர் அந்த ஊரையும் நம்ம விட்டு வைக்க கூடாது, அங்கேயும் சுவிசேஷத்தை நம்ம சொல்லணும்னு சொல்லிட்டு பவுலை ஏவி இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறாரு. எவ்வளோ ஒரு ஆச்சரியமான காரியம் பாருங்க. அப்ப எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிற தேவன் நம்ம நல்ல தேவனுங்க. அதனால்தான் அந்த ரோமாபுரிக்கு கடைசியா பவுல் போறாரு. ஹல்லேலூயா. இந்த ரோமாபுரியர் இதை குறித்து நம்ம படிக்கிற பொழுது, இங்கு சுவிசேஷம் எப்படி முதல் அறிவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்போஸ்தலர் எழுதின நிருபத்தில் 2வது அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இந்த 2வது அதிகாரத்தில் தான் என்ன நடக்குதுன்னா, பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். அப்போ அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க, 12 அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் கூடி ஜெபித்த பொழுது ரோமாபுரியர்லேருந்து வந்திருக்கிறாங்க ஆட்கள். அப்போஸ்தலர் எழுதின நடவடிக்கை 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சீரேனே பட்டணத்து சுற்றி இருக்கிற
லீபியாவின் திசைகளிலும் குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்க தமையந்தவர்களும் இவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டு அப்போஸ்தலர்கள் அந்நிய பாஷை பேசுகிறதை கண்ணார கண்டவர்கள். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 14வது வசனத்தில் தான் பேதுரு முதல் பிரசங்கத்தை அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த செய்தியினை கேட்டவர்கள் தான் இந்த ரோமாபுரியர். இந்த ரோமாபுரியர் கேட்டுட்டு போய் அநேக சீசர்கள் உருவாகியிருக்கலாம். இந்த ரோமாபுரியர்களுக்கு தான் இந்த பவுல் ஒரு நிருபத்தை எழுதுகிறார். எனவே இது முதல் அடிப்படையாக இருக்கிறது. எனவே இந்த புக்கை நல்லா தியானிங்க. இந்த புக்கில் ஒவ்வொரு அதிகாரத்திலும் என்னென்ன சம்பவங்கள் வந்திருக்கிறது அப்படின்னு படிங்க. முக்கியமாக யூதர்கள் கிரியையினால தான் நீதிமான்கள் ஆக்க முடியும்னு அவங்க விசுவசிக்கிறதான வேலையில் பவுல் இப்போ வந்துட்டு விசுவாசத்தினால் நீதிமான்கள் ஆக்க முடியும், விசுவாசத்தினால தான் ரட்சிப்பு, விசுவாசம்தான் சொல்லிட்டு கிரியில் அல்ல விசுவாசத்தின்படி நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம் என்று அவர் அழுத்த திருத்தமாக இந்த புக்கில் எழுதியிருக்கிறார். தேவ நீதியை குறித்து அதிகமாக எழுதியிருக்கிறார். எனவே இந்த புக்கை நம்ம இப்போ 1வது அதிகாரத்துலேருந்து 16வது அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். நாம் இப்போ பார்க்க இருப்பது ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்திலிருந்து 16வது அதிகாரம் வரை. இதில் 1வது அதிகாரத்தில் பவுல் ரோமாபுரியாருக்கு இயேசுவை எடுத்துரைப்பது, தன்னை அறிமுகப்படுத்துகிறார். இவைகள் 1வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் இவைகளை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்து ரோமாபுரிக்கு செல்ல பவுலின் விருப்பம் 1வது அதிகாரத்தில் 8வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும். அடுத்து மனித இனத்தின் மீது தேவனுடைய கோபம் 1வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும். இந்த 3 சம்பவங்கள் ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்தில் வருகின்றன. அடுத்ததாக 2வது அதிகாரத்தில் தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்பு ஒன்று உண்டு என்று பவுல் அறிமுகம் செய்கிறார். அது 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரை. அடுத்து யூதர்களும் நியாயப்பிரமாணமும். நியாயப்பிரமாணம் என்பது என்ன என்பதை முழுமையாக பவுல் இந்த ரோமாபுரியாருக்கு எழுதுகிறார். அது 2வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரைக்கும். இந்த 2 சம்பவங்களும் 2ஆம் அதிகாரத்தில் வருகின்றன. அடுத்து 3வது அதிகாரத்தில் தேவனுடைய உண்மைத்தன்மை குறித்து பவுல் பேசுகிறார். 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரை. ஒருவரும் நீதிமான் அல்ல என்று அவர் எடுத்துரைக்கிறார். 3வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரை. விசுவாசத்தின் மூலம் நீதி என்று அழுத்த திருத்தமாக இந்த ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் யூதர்கள் நம்பாத ஒரு காரியத்தை விசுவாசத்தின் மூலம் நீதிமான் ஆக முடியும் என்று எழுதுகிறார். 3வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரை. 4வது அதிகாரத்தில் ஆபிரகாம் கிரியினால் அல்ல விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டான் என்று இந்த ஆபிரகாமை குறித்து இந்த 4வது அதிகாரம் முழுவதுமாக நம்ம பார்க்கலாம். ஆபிரகாம் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டான் என்று பவுல் எடுத்துரைப்பதை இந்த 4வது அதிகாரம் முழுவதுமாக பார்க்கலாம். அடுத்து 5வது அதிகாரத்தில் சமாதானமும் சந்தோஷமும், ஆதாமின் மூலம் மரணம், கிறிஸ்துவின் மூலம் ஜீவன் என்று ரோமாபுரியருக்கு பவுல் எடுத்துரைப்பதை 5வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம். 6வது அதிகாரத்தில் பாவத்துக்கு மரித்து கிறிஸ்துவில் பிழைப்பதை குறித்தும் நீதிக்கு அடிமைகள் என்று சொல்லி அவர் எடுத்துரைப்பதை 6வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம். 7வது அதிகாரத்தில்
விசுவாசிகள், நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்கள், பாவத்தோடு போராடுதல், இந்த 2 காரியத்தை குறித்தும் நாம் 7வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். 8வது அதிகாரத்தில் ஆவியின் மூலம் ஜீவன், வருங்கால மகிமை, முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள், இவைகளை பற்றி நாம் வாசிக்கலாம். 9வது அதிகாரத்தில் தேவனுடைய ராஜரீக தெரிந்து கொள்ளுதலும் இஸ்ரவேலரின் அவிவிசுவாசத்தை குறித்தும் நாம் 9வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். 11வது அதிகாரத்தில் கிருபையினால் தெரிந்து கொள்ளப்பட்ட மீதியானவர்களை குறித்து நாம் வாசிக்கலாம். ஒட்ட வைக்கப்பட்ட கிளைகள், நாம் கிறிஸ்துவில் ஒட்ட வைக்கப்பட்ட கிளைகள் என்று சொல்லி, அந்த ஒலிவ மரத்தில் ஒட்ட வைக்கப்பட்ட கிளைகள் என்று சொல்லி பவுல் எடுத்துரைப்பதை குறித்து வாசிக்கலாம். இஸ்ரவேல் முழுவதும் இரட்சிக்கப்படும் திரியேக தேவனுக்கு ஒரு துதிப்பாடலையும் நாம் 11வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். 12வது அதிகாரத்தில் ஜீவ பலிகள் மற்றும் அன்பை குறித்து நாம் வாசிக்கலாம். 13வது அதிகாரத்தில் அதிகாரிகளுக்கு அடங்கி நடத்தல், மற்றவர்களுக்கு நேராக நமது பொறுப்பு குறித்து 13வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம். 14வது அதிகாரத்தில் பலமுள்ளவர்களும் பலவீனமானவர்களை குறித்து இந்த 14ம் 15ம் 2 சேர்த்து அதிகாரத்திலும் பவுல் எழுதியிருப்பதை நாம் வாசிக்கலாம். 15வது அதிகாரத்தில் புறஜாதி மக்களும் ஊழியக்காரன் பவுல் ரோமாபுரிக்கு செல்ல பவுலின் திட்டம், இவைகளை குறித்து 15வது அதிகாரத்தில் நாம் நன்கு வாசிக்கலாம். 16வது அதிகாரத்தில் தனிநபர்களுக்கு வாழ்த்தல், பவுல் கொரிந்து பட்டணத்தில் அநேகர் சூழ்ந்திருக்கையில் அநேகருக்கு வாழ்த்துதல் சொல்வதை குறித்து நாம் வாசிக்கலாம். இப்படி 16 அதிகாரங்களில் நம்ம ஒவ்வொரு அதிகாரத்தில் இருக்க சம்பவங்களை நம்ம தியானிக்க முடியும். எனவே இந்த 16 அதிகாரங்களும் ஒரே ஒரு கொள்கையில் வச்சு நீங்கள் படிங்க. இதை 2ஆக பிரிங்க. 16 அதிகாரத்தை 2ஆக பிரிங்க. 1வது அதிகாரத்திலேருந்து 11வது அதிகாரம் வரைக்கும், அடுத்து 12வது அதிகாரத்திலேருந்து 16வது அதிகாரம் வரைக்கும். அதனால் இந்த புக்கை நீங்கள் 2ஆக பிரிங்க. அப்போ 1வது அதிகாரத்திலேருந்து 11வது அதிகாரம் வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, பவுல் தேவத்தன்மையை குறித்து, தேவத்தன்மை தான் அவருடைய திட்டம்தான் என்று ஒரு இறையியல் ஒரு காரியத்தை குறித்து 1வது அதிகாரத்திலேருந்து 11வது அதிகாரம் வரைக்கும் அதிகமாக நம்ம வாசிக்கலாம். 12வது அதிகாரத்திலேருந்து 16வது அதிகாரம் வரைக்கும் ஒரு தனிப்பட்ட விசுவாசி அடுத்து முழு சபைக்கும் நீதியை குறித்து எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதை குறித்து அவர் அழகாக எழுதியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனா, பாவத்திற்கு எதிராக தேவனுடைய கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதும், விசுவாசத்தின் மூலமாக வரும் நீதிமானாக்கப்படுவதற்கும் இந்த புத்தகமானது, ரோமருக்கு எழுதின புத்தகமானது பவுல் எழுதியிருக்கிறார் என்பதை இன்னும் ஆழமான ஒரு சத்தியமாக இருக்கிறது. எனவே எல்லா ஊருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். அப்ப ரோமாபுரிக்கு பவுல் செல்லணுன்றாரு, ஆனால் தடை உண்டாயிருச்சுன்னு எழுதுகிறாரு. ஆனால் ஆவியானவர் எப்படி ஒரு நிருபத்தை எழுத சொல்லி ஏவுதல் பண்ணி அந்த ஊருக்கு நிருபத்தை எழுதி அனுப்பியிருக்கிறார் பாருங்க. எவ்வளவு அன்பான ஆண்டவர் நம் ஆண்டவராகிய இயேசு. ஆவியானவர் அங்கே இருக்கிற ஜனங்களையும் வெறுத்து விடவில்லை, அவர் ஒதுக்கவில்லை. எல்லா ஜனங்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் இன்றும் விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். எனவே இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல தேசத்தாருக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும், பின்புதான் நம்மளுக்கு முடிவு இருக்குன்னு அழகாக வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த ரோமருக்கு எழுதின நிருபமானது இன்னும் நீங்கள் அதிகமாக தியானிங்க.
இந்த நாளில் இந்த பைபிள் ஸ்டடியில் கலந்து கொண்டிருந்த உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.